இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான, சூப்பரான, ஹெல்தியான, நல்ல டயட்டில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு ஃபுட் தான் அடை தான் செஞ்சுருக்கோம். அதுவும் சிறுதானிய அடை. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன விசேஷம் ஏதாவது ஒரு சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா? பர்த்டே ஃபங்க்ஷனை எடுத்துக்கலாம். அதுக்கெலாம் குறைஞ்சது நம்மளே வீட்டிலேயே சமைச்சிட்டு சொந்த பந்தங்களை மட்டும் கூப்பிட்டுட்டு ஒரு அக்கம் பக்கத்தில் எல்லாரும் கூப்பிட்டு சாப்பாடு பரிமாறுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி டைமிங்கில் சொந்தக்காரங்களாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணுமா? தோணாதான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நான்லாம் யாரையுமே எதிர்பார்க்க மாட்டேன். நம்மளுடைய வேலைகளை நாம் தான் செய்யணும். அதேமாரி எனக்கு வரவங்களையும் நான் குறை சொல்ல மாட்டேன், செய்கிறவங்களையும் குறை சொல்ல மாட்டேன். அது அவங்கவுங்களுடைய விருப்பம் இல்லைங்களா? ஆனால் ஒரு சிலர்லாம் பார்த்தா எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வந்தாங்களா பார்த்தீங்களா, செஞ்சாங்களா பார்த்தீங்களா, ஒரு வேலை கூட நமக்கு செய்யலை, நாமளும் அதேமாதிரி ஃபங்க்ஷனுக்கு அவங்க போகும்போது அதே மாதிரியே செய்யணும் அப்படின்னு தான் தோணும் இல்லைங்களா? நமக்கு என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம அப்படியே திருப்பி பண்ண வேண்டியதுதான். பண்ணலேன்னு நினச்சி நம்ம என்றைக்குமே வருத்தப்படவே கூடாது. ஏன்னா நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியாது இந்த உலகத்தில், கிடையவே கிடையாது. 30 பேர் 50 பேர்னாலும் ஃபங்க்ஷன் டைமில் நம்ம அசால்ட்டாக ஒரு பந்திய பரிமாறி சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிடலாம். நான் அப்படி தான். நீங்கள் எதிர்பார்ப்பீங்களா இல்லையான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.